அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் சேகல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வர்த்தமானேஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயில் ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டு முன்பிருந்தே தனிச்சிறப்புடன் இருந்துள்ளது. பிற்கால சோழர்களின் கல்வெட்டுகளில் இவ்வூரின் பெயர் சேல்கல் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னாளில் மருவி சேகல் என அழைக்கப்படுகிறது. இம்மூலவரின் பெயர் 800 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவாண்டலந்தருளிய நாயனார் எனும் பெயரோடு அழைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆதாரமாக தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடர் எண் 1976 கீழ் 102 இவ்வூரில் கிடைத்த 20 கல்வெட்டுகளில் 7வது எண் கல்வெட்டில் 3ஆம் ராஜராஜன் ஆட்சி காலம் ஆட்சி ஆண்டு 18 வரலாற்று ஆண்டு 1234 திருவரங்க நாராயணப்பட்டன் என்பான் இக்கோயில் இறைவன் திருவாண்டலந்தருளிய நாயனாருக்கு திருவிளக்கு ஏற்ற புறமாக நிலமளித்தான் என குறிக்கிறது. அதன் எல்லைகளும் குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்வெட்டு முற்று பெறவில்லை. மேலும் 63 நாயன்மார்களில் திருவாண்டலந்த நாயனார் என்றும் உள்ளார். இவர் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவர் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்தவர். இவரை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிட்டுள்ளார். இந்த சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சரவையில் முதன்மை அமைச்சராக இருந்தவர். இதுவரை நமக்கு கிடைத்த கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் 800 ஆண்டுகளுக்கு முன்னர் இக்கோவிலின் இறைவன் திருவாண்டலந்தருளிய நாயனார் எனவே அழைக்கப்பட்டுள்ளார். பின்னாட்களில் இம்மாவட்டத்தில் சோழர் பல்லவர் காலத்தில் நிலவிய சமண சமய செல்வாக்கினால் சமண சமயத்தின் 24வது தீர்த்தபதியாக தோன்றியவர் வர்த்தமானர். பின்னால் இவரது பெயரிலேயே திருக்கோயில் அழைக்கப்பட்டு வருகிறது. இவ்வூரில் கிடைக்கப்பெற்ற செப்பு திருமேனி சோமாஸ்கந்தர் கிபி 950, அப்பர் கிபி 1000, சூரியன் கிபி 1150. இதன் மூலம் இவ்வூரில் உள்ள சிவன் கோவில் ஏறத்தாழ 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டிருக்கலாம் என தெரிய வருகிறது. மேலும் இவ்வூரில் தஞ்சை மராட்டிய மன்னர் காலத்தில் கச்சனம் மாகாணத்திலிருந்து 2ஆம் தொலசா காலத்தில் 1778 பூனேரி நரசிம்மன் என்பவருக்கு 44 வேலி நிலம் சுரோத்திரியமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கோவில் கல் தூண்களில் ஏற்பட்டுள்ள தேய்மானத்தை வைத்தே கோவில் எவ்வளவு பழமையாக இருந்திருக்கக்கூடும் என நீங்கள் அறியலாம்.